ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தியானத்தின் மூலம் ஆத்ம சக்தியை அதிகரித்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஆத்ம சக்தியை அதிகரிப்பதும் நமது எண்ணங்களை எதிர்மறை மற்றும் பலகீனங்களிலிருந்து விடுவிப்பதும் தியானத்தின் மிகவும் முக்கியமான பலன்களில் ஒன்றாகும். இறைவன் ஒரு ஆன்மீக ஆற்றல், மேலும் மிகுந்த சக்தி நிறைந்துள்ள ஆத்மா. அவரை சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. தியானம் செய்யும் போது இறைவனுடன் தொடர்பு வைத்து அவருடைய சக்தியை எடுத்துக்கொள்கிறோம். தியானத்தின் மூலம் ஆத்ம சக்தியை அதிகரிப்பதற்கான 5 வழிகளை பார்க்கலாம். 1. இறைவனை உயர்ந்த சக்தி என்று நினைத்து அவருடன் தொடர்பு வைக்க வேண்டும். நாம் தியானம் செய்யும் போது முதலில் தன்னை நெற்றியின் நடுவில் பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம், அமைதி, அன்பு மற்றும் ஆனந்தத்தின் கிரணங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்ய வேண்டும். இந்த தூய்மையான உணர்வில் நாம் ஒரு ஜோதியாக இந்த பிரபஞ்சத்தை கடந்து மேலே இருக்கிற அழகான ஆத்மலோகத்தை நோக்கி பயணம் செய்து அங்கே ஆன்மீக ஒளி மற்றும் சக்தி ஆகிய பரமாத்மா இறைவனுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஆத்மாவில் அளவற்ற சக்தியை நிறைக்கிறது. 2. தினமும் இறைவனுடன் உரையாடல் செய்து தனக்குள் சக்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். இறைவன் அன்பு மற்றும் அமைதியின் கடலாக இருக்கிறார். தியானத்தில் அவரை தொடர்பு கொள்ளும் போது நம்மை அவர் கவனிக்கிறார். இறைவனுடன் உரையாடல் செய்யும் போது நம்மை நாம் உறுதியுடன் நிறைத்து கொள்ள முடியும். மேலும் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளை எந்த பயமுமின்றி பொறுமையுடன் எதிர்நோக்க முடியும். 3. ஒவ்வொரு செயலிலும் இறைவன் கூடவே இருப்பதை அனுபவம் செய்து பலத்துடன் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய சொந்த ஆத்ம பலத்தை வைத்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நமது பலத்திற்கு ஒரு எல்லை இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இறைவனை அனுபவம் செய்யும் போது நமது பலம் அதிகரிக்கின்றது. ஏனென்றால் இறைவனின் சக்தி அந்த செயலுக்கு வழிகாட்டுகிறது. இதை நாம் தினமும் செய்யும் போது பலசாலியாகவும் மிகவும் உறுதியாகவும் ஆக முடியும். 4. ஒவ்வொரு நாளையும் இறைவனின் ஞானம் மற்றும் நல்லவைகளை நிறைத்து ஆரம்பம் செய்யுங்கள். இறைவனின் ஞானத்தை அவருடைய சக்திசாலியான நினைவில் இருந்து கேட்பது அந்த நாளை ஆரம்பிப்பதற்கு ஒரு சரியான வழியாகும். நாம் நமது மனதையும் புத்தியையும் சுபம் நிறைந்த இறைவனின் வார்த்தைகள் மூலம் சார்ஜ் செய்து கொள்வதால் ஆத்ம சக்தியை அதிகரித்து கொள்கிறோம். மேலும் அந்த சக்தியை குடும்பத்தினர், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள் என்று அனைவருக்கும் பரப்புகிறோம். 5. உங்களுடைய வீடு மற்றும் வேலையிடத்தின் வாயுமண்டலத்தை இறைவனின் அன்பு மற்றும் சக்தியால் நிறைக்க வேண்டும். ஆத்மாவின் சக்தியை அதிகரித்து கொள்வதற்கான முக்கியமான வழிகளில் ஒன்று அந்த சக்தியை பங்கிட்டு கொடுப்பது. மேலும் ஒவ்வொருவரையும் இறைவனுக்கு அருகில் கொண்டு வந்து அவருடைய அன்பு நிறைந்த நினைவில் மூழ்க செய்வது ஆகும். எனவே நாம் தினமும் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் தியானத்தில் ஆர்வம் ஏற்பட முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.